ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, லைஃபுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மோட்டிவேஷனல் வீடியோ கொண்டு வரேன். நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும். நான் ரொம்ப மோட்டிவேஷனல் ஆகிடுவேன். அதனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது தாங்க, ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து ஒரு சைடு காதில் போட்டுக்கிட்டு ரொம்ப மைல்டாக சவுண்டை வச்சு நீங்கள் கேளுங்க. உங்கள் பிரெயினில் இதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு கேட்கறதுக்கு. நேற்று பார்த்த ஸ்டோரி உங்களில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரி பார்க்கலைன்னா மறக்காமல் போயிடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், இல்லை மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குணாதிசயம் அப்படின்றது இருக்குங்க. ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்னா, கரெக்டான டைமுக்கு நம்ம போயிடணும் அப்படின்ற குணாதிசயம் அப்படின்றது இருக்கும். இன்னொருத்தனுக்கு எப்படின்னா, நம்ம கரெக்டான டைமுக்கு போகலைனாலும் சொன்ன வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படின்ற குணாதிசயம் அப்படின்றது இருக்குங்க. இவங்க 2 பேருமே ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் இவங்க பேசுறாங்க. இவங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைச்சிருது. இப்படி நாள் போய்கிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கக்குள்ள எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரொம்ப ரொம்ப லேட்டா வருவான். ஆனா அவனுடைய வேலையை கரெக்டா பார்த்துருவான். இன்னொருத்தன் எப்படின்னா, அவன் சீக்கிரமா வந்துருவான். பட் அவன் வேலையை கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான் செஞ்சுட்டு இப்படி நாட்கள் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குங்க. ரொம்ப வருஷமா இப்ப அதே இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. யார் லேட்டா வரா, யார் சீக்கிரமா வேலை செய்யறது, யார் சீக்கிரமா வர்றது அப்படின்ற விஷயங்களை அந்த ஓனர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த சீக்கிரமா வரக்கூடிய பையன் பாத்தீங்கன்னா எல்லாம் இதுலயுமே சீக்கிரமா வர ஆரம்பிச்சிட்டான். ஓனருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அந்த சமயத்துல அந்த பையன் சீக்கிரமா போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா அங்க போயிட்டு அந்த பிரச்சனையை சமாளிச்சது யாருன்னா இந்த லேட்டா போன பையன் தான். லேட்டா வந்தாலும் அந்த பிரச்சனை அப்படின்றத அவன் சமாளிச்சிட்டான். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இப்ப அந்த கடையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. நிறைய பேர் அந்த கடைக்கு வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல வேலைக்கு வர்றவங்கள கரெக்டா கைட் பண்றது யாரால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய ஓனருக்கு வருது. யாரை இதுக்கு நியமிக்கலாம், லீடரா யாரை நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வரக்குள்ள இவன் கரெக்டா வேலை செஞ்சிருவான். வேலைன்றதுல இவன் கெட்டிக்காரன், இவன் சரியா வேலை செய்வான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா வேலையை கொஞ்சம் சுமாரா தான் செய்வான். ஆனா சீக்கிரமா சொன்ன டைமுக்கு வந்துருவான். இவனுங்க 2 பேத்துல யாரை நம்ம டீம் லீடரா, இந்த ஒரு டீமுக்கு ஒரு லீடரா ஒரு கைடரா நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு யோசனை இவருக்குள்ள இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 2 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். கரெக்டாகவும் வரணும், அதே போல சொன்ன வேலையும் கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். இது 2மே சரியான விஷயம்தான். அவரு அந்த கடைக்காரரு இதுல ஒரு கால்குலேஷன் போடுறாரு. அதாவது இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கால்குலேஷன் போடுறாரு. இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க இதுல சொல்லுங்க, அதாவது சீக்கிரமா வர்றது முக்கியமா, இல்ல லேட்டா வந்தாலும் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யறது முக்கியமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அந்த கடைக்காரரு ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நேரமா சீக்கிரமா வராரு பாத்தீங்களா, அவரை தாங்க முடிவு பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் அதை தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை பார்க்குறேன். நான் கண்டிப்பாக அதை யார் யாரெல்லாம் சரியான ஒரு இது கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் எல்லாம் நான் காமிக்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போ அவர் சொன்னதுனால இந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் லேட்டாக வந்தாலும் என்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்யறான்ல அப்படின்னு சொல்லி அவன் ஓனர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். ஓனர் அந்த இடத்துல எப்பவுமே சரி, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்பா. நீ எவ்வளவுதான் ஒரு வேலையை கடினமாக செஞ்சாலும் அந்த வேலையில டிசிப்ளின் அப்படின்றது இல்லை. அதுக்கு நீ கரெக்டா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நிச்சயம் அந்த வேலை உங்ககிட்ட தங்காது. எப்பவுமே சரி, சொன்னா அந்த நேரத்துல நம்ம அதை பண்ணக்கூடியதுதான் கரெக்டா இருக்கும். நம்ம லேட்டா நான் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்றதெல்லாம் படத்துக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும். பட் ரியல் லைஃப்ல நீங்க சீக்கிரமா உங்களுடைய ப்ரெசண்ட்டை கரெக்டான நேரத்துல அங்க கொடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய வேலையில ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படின்னா அப்ப கட்டாயம் அங்க இருக்கிறவங்க உங்களையே கேட்பாங்க, ஏன் உன்னால செய்ய முடியல, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்பாங்க. அந்த வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. அதுவே நீங்க லேட்டா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லாம போயிட்டு அந்த வேலையை உங்களால செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல இங்க இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ லேட்டா வந்துட்ட,
அதனால மட்டும்தான் உன்னால இதை சரியா செய்ய முடியல. நீ சீக்கிரமா வந்திருந்தீன்னா உன்னால இதை செய்ய முடிஞ்சிருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு கிளியர் கட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வேலை செய்ய போறோம் அப்படின்னா அதுக்காக வந்துட்டு வேலையை கரெக்டாக செய்யறது முக்கியம் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசிப்ளின் அப்படின்றது தான். ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த மீட்டிங்கை கரெக்டாக வந்து ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 8 மணிக்கு நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணுறது தான் சரியான வேவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 8:30க்கு போயிட்டு உங்களுக்காக ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, 8:30க்கு போயிட்டு அந்த மீட்டிங்கை நீங்கள் என்னதான் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணாலும் அது இன்பர்ஃபெக்டாக இன்கம்ப்ளீட்டாக தான் மாறும். அதனால எப்பவுமே சரி ஒரு டைமிங் அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்துட்டு கீப் அப் பண்ணணும். அதே சமயம் நம்மளுடைய எஃபோர்ட்டையும் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய வேலையில நம்மளால வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியும், அதாவது வந்து growth ஆக முடியும். இந்த ஸ்டோரி 2 இடத்துல இருந்து எடுத்தேன். ஒன்று எங்கன்னா எங்கிட்ட இருந்து தான் எடுத்தேன், இன்னொன்று எங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். அதாவது நம்ம எப்பவுமே ரெஃபரன்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் வாய்ஸில் முன்னேறினவங்க, நிறைய பிஸ்னஸ் மேக்னட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஹார்ட் ஒர்க் அப்படின்றது டசன்ட் மேட்டர், இங்கே ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது ஸோ பெஸ்ட்டு. அதே போல் ப்ரெசன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பக்காவாக இருக்கணும். நீங்கள் வேலையை எப்படி வேணால் செய்யலாம். ஒரு தொழிலுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து டிலேடாக போனீங்கன்னா எப்படி இருக்கும். அந்த ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அப்பேரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே அவங்க வந்துட்டு ஓகே அப்பா கரெக்டான டைம் வந்திருக்காருப்பா, 8 மணினா 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்திருக்காருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லணும். அப்போ தான் உங்கள் மேலே நம்பிக்கை அப்படின்றது வரும். நீங்கள் என்னதான் நீங்கள் லேட்டாக வந்து நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் உங்கள் மேலே ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்பிக்கை அப்படின்றது போயிடும். அதனால் முதல் படிக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு எல்லா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்களுமே வந்துட்டிங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு டிராஃபிக் ஆகுதா, நேரமாக கிளம்புங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு எதுவுமே ஆகாது, நம்ம டிராஃபிக் இல்லாமல் ஜாலியாக வந்துட்டு ஆஃபீஸ் போயிடலாம். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா டிராஃபிக் அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டிராஃபிக்கில் சிக்கிக்கிற மாதிரி நம்ம போகிறோம்? நம்மளுடைய கவனக்குறைவு தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்குறோம், அதனால காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறோம். நைட்டு நீங்கள் 11 மணிக்கு தூங்குறீங்க, 12 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா காலையில் உங்களால் 8-9 மணிக்கு எந்திரிச்சாதான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருப்பீங்க. அதாவது உங்கள் ஃபேஸை பார்க்க வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னா சோர்வு, நீங்கள் வந்துட்டு 11-12 மணிக்கு படுத்துட்டு நீங்கள் காலையில் வந்துட்டு ஒரு 4-5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியம் தூக்கம் தான். அந்த தூக்கத்தை நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமுமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் முன்னாடி ஏர்லியாக எந்திரிச்சிருவீங்க, ஏர்லியாக எந்திரிச்சு உங்களுடைய வேலையை காலையில் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. இவ்வளோ நேரம் இருந்து இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், சரி ஓகே ஆஃபீஸ் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவீங்க. நேரமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் பெண்டிங்கில் இருக்கிற வேலையெல்லாம் வந்துட்டு முடிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் எவ்வளோ ஏர்லியாக போகிறீங்களோ அவ்வளோ ஏர்லியாக உங்களுடைய வேலையை நீங்கள் முன்னாடியே முடிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம போக போகிறோம், என்ன வேலையை தான் முடிக்க போகிறோம், ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலை தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னடா இவன் நேரமாக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். 2வது நாள் இருக்கும், 3வது நாள் இருக்கும், 4, 5, 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரிலாம் போகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மேனேஜரோ இல்லை அந்த ஒரு வந்துட்டு டீம் லீடரோ இல்லை அந்த வந்துட்டு ஓனரோ உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வருவாங்க. இங்கே அவங்க லேட்டாக வருவாங்க, இவங்க லேட்டாக வராங்க அப்படின்றத பார்க்காதீங்க. இது வேலைக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சொன்ன டைமுக்கு போகிறது, இந்த மாதிரி டைமை நீங்கள் கீப் அப் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெயர் அப்படின்றீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு கிடைக்கும். நல்ல பெயரோட நிறையா நம்மளால் வந்து க்ரோத் ஆக முடியும் நம்மளுடைய லைஃப்பில். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. டைமிங் இல்லை 24 ஹவர்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா 24 ஹவர்ஸ் பத்தலைன்னா பக்கத்தில் ஒரு நாளில் வந்துட்டு கடை வாங்கி 25 ஹவர்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நமக்கு எண்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம கழிச்சிக்கலாம். அதனால் தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை இன்னைக்கு முடிச்சிருங்க. சீக்கிரமாக செய்கிற வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுடைய லைஃப்பை ரொம்ப சீக்கிரமாக காலையில் நீங்கள் குயிக்காக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்சன்ட்டோட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் அதே போல் இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு இந்த